ஹெல்தியான நல்ல ஒரு டிஃபரெண்டான ஸ்நாக்ஸ் எப்படி செய்து பாப்போங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பவுல்ல 1 கப் கோதுமை மாவு சேர்த்துப்போங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் சேர்த்துப்போங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுப்போங்க. மாவு வந்து இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா பிசைஞ்சிக்குங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டுங்க. பாருங்க 10 நிமிஷம் நல்லா ஊறிச்சு. இப்போ வந்து நம்ம திரட்டிப்போங்க. பாருங்க இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து நம்ம பூரி கட்டில வந்து நல்லா திரட்டிப்போங்க. கொஞ்சமா மாவு தூக்குங்க. நல்லா ரவுண்டா திரட்டிக்குங்க. பாருங்க இந்த கிணத்துக்கு நல்லா ரவுண்டா திரட்டிக்குங்க. ஸ்டவ் பற்ற வச்சுட்டு தவா வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் காய வச்சிருக்கேங்க. இப்போ வந்து இதை போல கப்பு இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போ நடுமத்தில் வச்சுருவோங்க. கப்பு மேலே வந்து நம்ம காஞ்சிருக்க எண்ணெயை வந்து சேர்த்துப்போங்க. சுற்றி நல்லா சேர்த்துக்குங்க. இப்போ திரட்டி வச்சுக்கிட்ட நம்ம அந்த கப்பு மேலே சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இந்த எண்ணெயை வந்து சுற்றி ஊற்றுங்க. அடுப்பு வந்து நம்ம வந்து ஸ்லோவாக வச்சுக்கணும். ஸ்லோவாக வச்சுட்டு எண்ணெயை சுற்றி சுற்றி நம்ம ஊற்றிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா செவந்து வருங்க. பாருங்க நல்லா செவந்துச்சு. இப்போ வந்து நம்ம பிளேட்டில் எடுத்துப்போங்க. பாருங்க கப்பு மாரி நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. இதில் வந்து நம்ம பொரி சேர்த்துப்போம். கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துப்போங்க. கொஞ்சமாக தக்காளி, ஒரு 1/2 ஸ்பூன் கேரட்டு, தேவையான அளவுக்கு கொத்தமல்லி, ஓம் பொடி சேர்த்துப்போங்க. ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துப்போம். ஒரு 1/4 ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துப்போம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிப்போங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம MS குக்கிங் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.